ஓகே, இங்கே எவ்வளோ முக்கியமான சில வெரைட்டிஸை பற்றி சொல்ல முடியுமா? இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி டீஸ்லாம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் அடிக்கிறீங்க சார். தீஸ் ஆர் ஆல் வெரி ஹை ப்ரைஸ் டீஸ். லைக் ஒயிட் டீலாம் செல்ஸ் அரவுண்ட் 25,000 ருபீஸ்க்கு ஒரு கிலோவுக்கும் இருக்குது. ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்ங்கிறதா? டேஸ்ட் வந்து ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். அது குடிக்க குடிக்க அந்த புத்துணர்ச்சி நம்மளுக்கு தெரியும். லீஃப் பெருசாக பெருசாக கலர் கம்மியாகும், டேஸ்ட் நல்லா இருக்கும், அரோமா நல்லா இருக்கும். நல்ல டீ லவ்வர்ஸை இறக்கும். இதான் 25,000 டீ இல்லையா? ஆமாம். 2 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். நார்மலாக நம்ம டீ குக் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. லைக் பாயிலிங் நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டரில் ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டீ தூள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணணும். மில்கோட சேர்ந்து குக் பண்ணோம்னா அது கசப்பு தன்மை தான் கூடும். இவ்வளோ வெரைட்டி டீயை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படியே பயங்கரமாக இருக்குது. அதனால வரும்போது தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன். ஓ, போயில ஆள் ஒன்று இதெல்லாம் நம்ம அங்கே போய் பார்க்கலன்னா கூட சார் போகும்போது பிடிச்சிட போறீங்க. நீங்கள் டீ போடுங்க, எங்களுக்கு வேலை இருக்குது. படக்குன்னு திரும்பாதீங்க சார். நாங்கள் 1000 பிளான் பண்ணிட்டு வர்றோம், நீங்கள் பட்டுன்னு திரும்பினா பதட்டமாக இருக்கா இல்லையா? இதில் என்ன சார், சக்கரை போடணுமா போடக்கூடாது? எதுவும் போடக்கூடாது. சக்கரை போடக்கூடாது. ஒயிட் டீ. ஒயிட் டீ. நன்றி. குடிச்சிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம டீ மாதிரி இல்ல. நம்ம டீ மாதிரி முதல்ல இது டீ மாதிரி இருக்கா இல்லையா? இல்ல, டீ மாதிரியே இல்ல. இல்ல. என்ன டேஸ்ட் வருது? ஒரு மாதிரியா இருக்குது. டீயோட ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஒரிஜினல் டீயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கு. ஓ, ஆனா பாக்கையில தண்ணி மாதிரி இருக்கு. இல்ல சார், அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. தெரியுது. குடிச்சே பாப்போம். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளதே தான் ஃப்ரெண்டு. இதுல எங்க டீ ஃப்ளேவர் வருதுன்னே எனக்கு தெரியல.